10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறை இயக்கம். 8,18,743 மாணவ மாணவிகள் தேர்ச்சி. 10ஆம் வகுப்பில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 0.16% தேர்ச்சி விகிதம் அதிகம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்களை விட 5.95% மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 4105 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 1364 அரசு பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேர்வுகள் இயக்கம் தகவல். தமிழ் மொழி பாடத்தில் 8 பேரும், ஆங்கில பாடத்தில் 415 பேரும், கணிதத்தில் 20,691 மாணவ மாணவிகளும் முழு மதிப்பெண். அறிவியலில் 5,104 பேரும், சமூக அறிவியலில் 4,428 மாணவ மாணவிகளும் 100% மதிப்பெண் பெற்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளிகள் 13,510 பேரில் 12,491 பேர் தேர்ச்சி. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய சிறைவாசிகள் 260 பேரில் 228 கைதிகள் தேர்ச்சி என அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரியலூர் மாவட்டம் 97.31 விழுக்காடு தேர்ச்சியுடன் முதலிடம். சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் முறையே 2 மற்றும் 3ஆம் இடங்களை பிடித்தன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெறாதவர்கள் துணைத் தேர்வை எழுத நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். ஜூலை 2ஆம் தேதியே மறுதேர்வு நடத்த பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை. தங்கம் விலை இன்று ஒரே நாளில் 2வது முறையாக உயர்ந்துள்ளது. அட்சய திருதிய நாளான இன்று காலையில் ஏற்கனவே தங்கம் விலை சவரனுக்கு 370 ரூபாய் உயர்ந்த நிலையில் தற்போது மேலும் 360 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 53,640க்கு விற்பனை. திருப்பரங்குன்றம் முருகனிடம் 6 லட்சம் பணம் கேட்டு பக்தர் ஒருவர் எழுதிய கடிதத்தால் சிரிப்பலை. உண்டியல் என்னும் பணியின் போது திருப்பரங்குன்றம் கோவிலில் நடந்த சுவாரஸ்யம். உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய ஓடி வந்த பாஜக வேட்பாளர் மனு தாக்கல் நிறைவடையும் நேரம் நெருங்கியதால் முந்தியடித்து சென்று வேட்புமனு அளித்தார். காங்கிரஸ் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பிரிவின் முன்னாள் தலைவர் சாம் பிட்ரோடாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம். இன ரீதியாக இந்தியர்களை பிளவுபடுத்த முயன்றதாக கூறி டெல்லியில் போராட்டம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.